எப்போதும் வென்றான். தூத்துக்குடி பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது என்று நினைக்கிறேன், நினைவிருக்கிறது. எப்போதும் வென்றான் என்ற பெயருள்ள ஒரு ஊர். எப்போதும் வென்றான் என்றால் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டிருப்பவன், ஜெயித்தவன் என்ற அர்த்தம். ஆனால் உண்மையில் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் யார் எப்போதும் வென்றான் என்று கேட்டீர்கள் என்றால், யார் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மனதை பாசிட்டிவாக வைத்து கொண்டிருப்பவர்களே எப்போதும் வென்றான் என்ற பட்டத்திற்கு தகுதியானவர்கள். என்றால் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், மனம் என்பது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை போல, ஒரு சுத்தமான பியூர் வாட்டரை போல. நாம் பிறக்கும் பொழுது அப்படித்தான் பிறக்கிறோம். எந்த விதமான பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இல்லாமல் தான் பிறக்கிறோம். அதன் மீது எல்லாம் கொட்டப்படுகிறது, அந்த தண்ணீருக்குள் எல்லாம் கலக்கப்படுகிறது. ஒருவர் நம்மை சிறு வயதிலே பார்த்து முட்டாள் என்கிறார், அறிவில்லாதவர் என்கிறார். எப்பொழுது அது நம்ம மனதில் கொட்டப்படுகிறது, நெகட்டிவிட்டி கொட்டப்படுகிறது. அதே போல் பாசிட்டிவ் விஷயங்களும் அந்த தண்ணீருக்குள் கொட்டப்படுகிறது. ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டும் கலந்து அந்த நீர் சகதியாகத்தான் இருக்கிறது, சுத்தமான தண்ணீராக இருப்பதில்லை. எனவே நீங்கள் எப்பொழுதும் வென்றானாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சகதியான நீரை முழுவதும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்க வேண்டும். நெகட்டிவ் திங்கிங் நம் மீது புகுத்தப்படும் பொழுதும் கூட நீங்கள் பாசிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டும். ஒருவர் உங்களை திட்டினாலோ, ஒரு அவமானப்படுத்தினாலோ, அல்லது நெகட்டிவ் திங்கிங்கோடு இருந்தாலோ அப்பொழுதும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி டாய்லெட்டை ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொண்டு இருப்பது போல் நாம் நெகட்டிவிட்டியை ஃப்ளஷ் அவுட் செய்து கொண்டே இருந்து பாசிட்டிவிட்டியை எப்பொழுதும் வைத்திருந்தால்தான் பியூராக வாட்டராக நாம் இருக்க முடியும், சுத்தமான மனதாக இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் வெற்றியடையும். எனவே பி பாசிட்டிவ் என்பது இருக்க வேண்டும், ஆனால் எப்பொழுதும் பி பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் எப்போதும் வென்றாராக இருக்க முடியும். வாழ்த்துக்கள்.